வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். நம்மளுடைய சேனலுடைய கம்யூனிட்டி பேஜ்ல சமீபத்தில் ஒரு போல் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன். இந்தியாவில் காணாம போன பிரபலமான ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ்ல எந்த பிராண்ட் திரும்பி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தேன். 16,000 பேர் அந்த போல்ல ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதில் 73% மக்கள் வந்து சோனிக்கு ஓட் போட்டிருந்தாங்க. சோனி மேல உங்களுக்கு அவ்வளோ பிரியமான்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியதும் ஒரு சோனி ப்ராடக்ட் தான். அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சோனியினுடைய மொபைல் போன் டிவிஷனோ லேப்டாப் டிவிஷனோ ஆக்டிவா இல்ல. டிவியா இருக்கட்டும் இல்ல ஆடியோ செக்மெண்டா இருக்கட்டும் சோனி இன்னும் கலக்கிட்டு இருக்காங்க. அப்படி கலக்கிறதுக்கு ஒரு புதிய ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோனியினுடைய ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் ரேஞ்சில் ஒரு புது ப்ராடக்ட். இதோடைய மாடல் நம்பர் WF-XB700. XB அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பேஸை குறிக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் லைன் அப்ல சோனில இருந்து ஹெட்ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆல்ரைட், சோனியினுடைய XB700 இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத குயிக்கா பார்த்துட்டு வந்துருங்க. பாக்ஸுக்குள்ள இந்த சார்ஜிங் கேஸ், ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸ், கேஸை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு USB டைப் C கான கேபிள், 3 சைஸ்ல எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அது தவிர யூசர் மேனுவல், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ அந்த பாக்ஸை தனியாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து கேஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த கேஸை நான் கையில் எடுத்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனது வந்து பில்ட் குவாலிட்டி. 2 கலர்ல அவைலபிளா இருக்கு, பிளாக் மற்றும் ப்ளூ. நம்ம கிட்ட வந்து பிளாக் கலர், ஒரு டெக்ஸ்டர்டு மேட் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டை நீங்க திறந்த உடனே அதை ஒரு ஆங்கிள் ஸ்லாண்ட் பண்ணி வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும், பார்க்கறதுக்கு லுக்காவும் கூட இருக்கு. இந்த லிட் பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மெக்கானிசம்ல க்ளோஸ் ஆகல, ஹிஞ்ச் மெக்கானிசம்ல க்ளோஸ் ஆகுது. ஹிஞ்ச் மெக்கானிசம் நல்லா ஃபர்மா இருக்கு, க்ளோஸ் பண்றப்பையும் சரி நல்லா டைட்டா க்ளோஸ் ஆயிருது. எந்த இடத்துலயும் ஒரு லூசா ஒரு ஷேக் எதுவுமே கிடையாது, அவ்வளவுக்கு ஃபர்மாவும் இருக்கு. நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பிரீமியம் ப்ராடக்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, பிரீமியம் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எப்பவுமே இருக்கும். இந்த சார்ஜிங் கேஸ்னுடைய பின்புறத்துல USB டைப் C கான போட்டு கொடுத்திருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இதுல கிடையாது. இந்த கேஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள நடுவில் ஒரு LED லைட் கொடுத்திருக்காங்க. அந்த LED லைட் மூலமா இந்த கேஸ்ல சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கிளீனா லெஃப்ட் அண்ட் ரைட் மார்க் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் வந்து கிரே கலர்லயும் ரைட்டை வந்து ரெட் கலர்லயும் போட்டிருக்காங்க. ஸோ அதே ஒரு மார்க்கிங் தான் இந்த இயர்போன்ஸ்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த லிட்டை நீங்க க்ளோஸ் பண்ண உடனே டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள சார்ஜ் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த LED லைட் வந்து லைட்டா உங்களுக்கு தெரியுது. சரி, சார்ஜிங் கேஸை தனியா வச்சுட்டு இந்த இயர்பட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இயர்பட்ஸை எடுத்த உடனே நான் முதல்ல ஃபீல் பண்ணது, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக நம்ம இயர்பட்ஸில் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது, இவ்வளோ பெருசாக இருக்கிறப்போ காதில் மாட்டுறப்போ கீழே விழுந்துருமா, இந்த மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இதை எடுத்து நான் காதில் போட்ட உடனே அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு சோனியினுடைய டிசைன். இந்த டிசைனுக்கு அவங்க வந்து ட்ரை ஹோல்ட் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்க்ரூயிங் மெக்கானிசம். இது என்ன செய்யுது அப்படின்னா உங்களுடைய காதோட அமைப்பை வந்து ஒரு 3 பகுதியில் போய் ஃபிட் ஆகி உட்காந்துக்குது. ஸோ இப்படி 3 பகுதியில் உட்கார்றப்போ ஒரு ட்ரைபாட் மாதிரி உங்க காதில் மூணு இடத்துல போய் ஃபிட் ஆகி உட்கார்றதுனால காதுல இருந்து கீழே விழுகாது. இதெல்லாம் அவங்க வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ல சொன்ன விஷயங்கள். இது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சு போயிருக்கும் இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, இவ்வளவு பெருசா இருந்துச்சு அப்படின்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மூலமா அது கீழே விழுந்துராதா, நம்ம நடக்கிறப்போ ஓடுறப்போ கீழே விழுந்துராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லைட் வெயிட்டா இருக்கிறதுனால இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்மளுடைய உடம்ப ஒட்டி இருக்கிறதுனால கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயமே இருக்காது. என்ன இதை பார்க்கும்போது பெருசா காதுல என்னமோ மாட்டிக்கிட்டு போறான்டா, எவனோ ஒருத்தன் காதுல என்னமோ மாட்டிருக்காண்டா அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியும். அதுவும் நம்ம கிராமத்து பக்கம்லாம் போனோம் அப்படின்னா ஏப்பா என்னப்பா டோலுக்கு கருத்து போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சைஸ் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. பட் இந்த சைஸுக்கான காரணம் பல விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு இந்த இயர்போன்ஸ்ல. அதை பத்தி நான் உங்களுக்கு பேசுவோம். ஸோ இந்த இயர்போன்ஸ்ல என்னென்ன கண்ட்ரோல்ஸ் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெஸ்டர் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம ஜாகிங் போயிட்டு இருக்கிறப்போ சும்மா அந்த ஃபிட்டிங் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தொட்டோம் அப்படின்னா சில சமயம் ஜெஸ்டர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால அது வந்து அந்த கண்ட்ரோலை ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ அதெல்லாம் இல்லாம பட்டன் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட்டன் கண்ட்ரோல்ஸ் நல்ல மெக்கானிசம் தான். லெஃப்ட் சைட்ல இருக்கிற இயர்போன்ஸை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் டவுன் ஆகுது, சிங்கிள் டேப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் ஆகுது. இந்த சைட்ல சிங்கிள் டேப் பண்ணோம்னா பிளே, அதே மாதிரி 3 பண்ணோம்னா பாஸ், அப்புறம் டபுள் டேப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பாட்டு, ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா ப்ரீவியஸ் பாட்டு, லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா
கூகுள் அசிஸ்டன்ட் இல்லாட்டி ஐபோன் சரி ஓபன் ஆகுது. இது வந்து IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது தண்ணி பட்டாலும் இதுக்கு ஒண்ணும் ஆகாது இந்த இயர்பட்ஸ்க்கு. சோனினா சவுண்ட்னா சோனி. சோ இந்த இயர்போன்ஸ்ல சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இது வந்து பேஸுக்காக பிரத்யேகமாக பண்ணப்பட்ட ஒரு இயர்ஃபோன். மித்த பிராண்ட்லாம் நாங்கள்லாம் பேஸில் நாங்கள் தான் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னாலும் சோனி பேஸ்ன்னு சொல்றதுக்கு தனி மதிப்பு இருக்கு. இந்த இயர்ஃபோன்ஸை டிசைன் பண்ணவங்க பேஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இயர்ஃபோன்ஸை நீங்கள் பாட்டு கேட்ட உடனே பல வருஷத்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அருமையான ஒரு பேஸ், நல்ல ஒரு பஞ்சி டீப் பேஸ் உங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ்ல கிடைக்கும். பேஸ்னா சும்மா டம் குத்துறது மட்டும் கிடையாது, அந்த பேஸ்னுடைய குவாலிட்டி ரிச்னஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேஸ் கொடுக்கணும், எந்த வோக்கல்ஸ்க்கு நம்ம பேஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு கரெக்டான சவுண்ட் சிக்னேச்சர்ல பேஸ் டெலிவர் பண்றது இந்த இயர்போன்ஸ்ல அருமையா நீங்க ஃபீல் பண்ண முடியும். பொதுவா இந்த இன்-இயர் இயர்போன்ஸ்ல நம்ம சவுண்ட் ஸ்டேஜிங் அவ்வளவா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த இயர்போன்ஸ்ல இந்த இயர்போன்ஸோட சைஸ் பெருசா இருக்கிறதுனால இதோட டிரைவர் பார்த்தீங்கன்னா 12mm டைனாமிக் டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆம்னி டைரக்ஷனல் டிரைவர் யூஸ் பண்ணிருக்கிறதுனால சவுண்ட் ஸ்டேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விரிவா அகந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒரு பெரிய ஒரு ரூமுக்குள்ள இருந்து ஒரு நல்ல ஒரு ரிச்சான மியூசிக் நீங்க கேட்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பல இயர்போன்ஸ் மற்ற ஃப்ரீக்வன்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த ப்ராடக்ட் சோனில இருந்து வந்ததுனால எல்லா ஃப்ரீக்வன்சியுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்டா கிளியரா உங்களுக்கு கேட்குது. மேல் வாய்ஸா இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸா இருக்கட்டும், பாடுறப்போ அந்த வோக்கல்ஸ்னுடைய கிளாரிட்டி அருமையா இருக்கு. சோ ஓவராலா சவுண்ட் குவாலிட்டில பாத்தீங்க அப்படின்னா சோனி சொல்லவே வேணாம், ஒரே வரையில் சொல்லணும்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சோ இந்த இயர்போன்ஸ்ல கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு கால் டெஸ்ட் நீங்களே பாத்துருங்க. ஹலோ கேக்குதா? கேக்குது, கிளீனா இருக்கு, ஆனா லவுடா இருக்கு. ஓகே ஓகே. இதோட குவாலிட்டி மைக் குவாலிட்டி ரொம்ப லவுடா இருக்கு, ரொம்ப கேட்ச் பண்ணும் நினைக்கிறேன். டிராபிக் பேசுறப்போ நான் பேசுறது கிளியரா இருக்குதா? எல்லாமே மைக் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அப்படியா? ஆனா நாய்ஸ் கேன்சலிங் இல்ல. ஆமா, சோ வந்து மைக் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அகைன் இந்த இயர்போன்ஸ் பெருசா இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஆண்டனா கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டனா மூலமா ப்ளூடூத் 5.0 டெக்னாலஜி தான் ஒர்க் ஆகுது. உங்க மொபைல் போனோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். வாய்ஸோட கிளாரிட்டியுமே பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது அந்த பக்கம் கிளியரா கேக்குது, அதே மாதிரி அவங்க பேசுறதும் எனக்கு கிளியரா கேட்டுச்சு. கேமிங் விளையாட முடியுமா, பப்ஜி விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து லோ லேட்டன்சி கொடுத்திருக்காங்க. பப்ஜி விளையாடலாம், COD விளையாடலாம். ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் சீரியஸான கேமரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டா அந்த லாக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பட் ஒரு நார்மல் கேமர் என்ன மாதிரி ஒரு அமெச்சூர் பப்ஜி பிளேயருக்குலாம் வந்து இந்த இயர்போன்ஸ் போதுமானதா இருக்கும். கடைசியா இந்த இயர்போன்ஸ்னுடைய பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜ் சிங்கிள் டைம் ஒன் டைம் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 hours வருது. சோ இந்த இயர்போன்ஸ் பெருசா இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 hours வர்றதுக்கான பேட்டரி உள்ளுக்குள்ள இருக்கணும், டைனாமிக் டிரைவர், அதுவும் ஆம்னி டைரக்ஷனல் டைனாமிக் டிரைவர் பெருசா உள்ளுக்குள்ள வைக்கணும், 12mm டைனாமிக் டிரைவர் உள்ள வைக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு ப்ளூடூத் ஆண்டனா உள்ளுக்குள்ள கொடுக்கணும். இத்தனையும் கொடுத்து இயர்போன் பெருசா இருந்தாலும் அதோட வெயிட் கம்மியா இருக்கணும். அப்படிங்கிறப்போ சோனியோட டெக்னாலஜி நம்ம பாராட்டி தான் ஆகணும். சோ 9 hours பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அடிஷனலா இன்னொரு 9 hours உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். சோ 9 + 9 டோட்டலா 18 hours உங்களுக்கு சார்ஜ் கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் பாராட்டுகள் தான். சோ இந்த ப்ராடக்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்கு, இல்லாம இருக்க முடியாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்போன்ஸ்ல அவங்க SBC மற்றும் AAC கோடெக்ஸ்க்கான சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஆப்டெக்ஸ் HDO இல்ல ஆப்டெக்ஸ் இல்ல LDAC கோடிங்கான சப்போர்ட் கொடுக்கல. சோனியோட ஒரு அப்ளிகேஷன் உண்டு, அந்த அப்ளிகேஷன் மூலமா முக்காவாசி சோனியோட ஆடியோ ப்ராடக்ட்ஸை நம்ம டியூன் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் XB700 அந்த ஆப்போட சிங்க் ஆகல. அடுத்தாக இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா லைட் வெயிட்டா இருக்கு, கீழே உழுகல, ஃபிட்டிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் சைஸ் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பெருசா தான் இருக்கு. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர்போனை போட்டு ஒரே ஒரு 9 hours சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும். இதுல 9 hours இருக்கு. இந்த 9 hours தவிர்த்து இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு சிங்கிள் 9 hours சார்ஜிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு வித்தியாசமான ரேஷியோவா இருக்கு. இந்த ரேஷியோவை நான் குறை சொல்லல, பட் இந்த பாக்ஸுக்குள்ள அட் அ டைம் இப்போ எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு LED லைட் இண்டிகேட்டர் தான் இருக்கு. அந்த இண்டிகேட்டரும் இதுல சார்ஜ் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லுமே ஒழிய எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லாது எனக்கு. சோ இவ்வளவு அம்சங்களும் இருக்கிற இந்த ப்ராடக்ட்னுடைய விலை வந்து கீழே ஸ்கிரீன்ல ஃபிளாஷ் ஆகும் பாருங்க. சோனியோட ப்ராடக்ட்னாலே அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கும். தனி மதிப்புக்கு ஏத்தாப்புல விலை மதிப்பும் இருக்கும். இந்த சோனி XB700க்கான GSS ஸ்கோர் கார்டு
பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.